இப்போ எதுக்காக அவங்க வெளியில வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணமா இருக்கும்? அவங்களோட என்னங்கிறது எனக்கு உறுதியா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டை தேடி கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு கேக்குறியா? அந்த சக்தியை அவங்களோட தீய செயலுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால்தான் இவங்கள பத்தின தகவலை நம்மளோட நட்பு நாடுகளுக்கிட்ட சொல்லியிருக்கேன். நடக்க போற அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தின நல்லது. இப்ப புரியுது. இவங்கள பத்தி சமீபத்துல நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு வழியா அவங்களோட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. லெஜெண்டரி சாணனான மாஸ்டர் ஜிராயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. அதனால நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம கிராமத்துடைய எல்லையில பாதுகாப்பை பலப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். முக்கியமான சில இடங்கள்ல ஆன்போ பிளாக் ஆப்ஸும் ரோந்து பணிகள்ல தான் இருக்காங்க. இந்த ஷினோபிகள் என்னதான் பலசாலிகளா இருந்தாலும் திடீர்னு நம்மளை தாக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அதுல ரெட் கிளவுட் டிசைனும் இருக்கும். இந்த மாதிரி வினோதமான உடைகளை போட்டிருக்கவங்கள பார்த்தா அவங்கள உடனே தாக்க சொல்லி நான் உத்தரவை போட்டிருக்கேன். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மீட்டிங் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் கிளம்பலாம். பரவாயில்ல, கலக்கிட்ட யூரா. நம்ம கிராமத்தை காப்பாத்த நீ எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டியே ஆகணும். நம்ம கிராமத்தோட பாதுகாப்பு துறையில எனக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுத்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல நான் இந்த அளவுக்கு செயல்படலன்னா கூட எப்படி சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், என்னுடைய கிராமத்தை பாதுகாக்கணும். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, தலை வலிக்குது, கொஞ்சம் டயர்டா இருக்க, அவ்வளவுதான். உடம்ப பாத்துக்க. வேலைன்னு சுத்தமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கிராமத்துக்கு நாம அனுப்பி வச்சவனே நமக்கு எதிரியா மாறி இருக்கான். ஒரோச்சிமாரு கிட்ட இருக்கிறவனை விட இவன் தான் ரொம்ப மோசம். நம்மால நமக்கே எதிரியா மாறி நம்மளை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நடக்கிற எதையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஜூட்சுவை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. நீ பவுச்ல கொண்டு வந்திருக்கிறது பத்துன்னு எனக்கு தோணல. ஏன்னா நம்ம எதிரிக்குள்ள இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜின்சுருக்கி. பொதுவா என்னோட ஜூட்சுல கலைநயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனாலும் நம்ம பாதுகாப்புக்காக என்னோட மாஸ்டர் பீஸையும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எதிரிகிட்ட ஒரே ஒரு வாள் தான் இருக்குனாலும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. Oh, come on! இந்த ககாஷி சென்சைக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? ஏன் கத்துற? அவர் எப்பவுமே இப்படிதானா? அதுவும் உண்மைதான். மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு. சும்மா கதை விடாதீங்க. ஓ வாவ், இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல. உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். என்கிட்ட இருக்கிற இந்த பில்ஸை எப்படியாவது எடுக்கணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மதியானத்துக்குள்ள எடுக்கலனா உங்களோட லஞ்ச் தவறிடும். அங்க இருக்கிற மரத்துல உங்களை கட்டி வச்சுட்டு உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நான் என்னோட லஞ்சை சாப்பிடுவேன். ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம்? ஆமா, ஸ்குவாட் 7. நாங்க 3 பேரும் அப்ப ஒன்னா இருந்தோம். சரியா சொன்ன. அப்போ உங்களோட ஸ்குவாட்ல சாஸ்கேவும் இருந்தான்ல? என்ன விட்டு போகாத.
நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. சாஸ்கே, சாஸ்கே! நீ எப்படி இங்க வந்த? உன்னால என்ன தடுக்க முடியாது நருட்டோ. எதுக்காக நீ எங்களை விட்டுட்டு போன சாஸ்கே? தப்பி தவறி கூட இவங்க 2 பேரும் முன்னாடி சாஸ்கே பேரை எடுத்துடவே கூடாது. புலம்புனது போதும். உங்க வித்தையை காட்ட தயாரா இருக்கீங்களா? சாஸ்கேவை காப்பாத்துற முயற்சியை நீங்க கைவிட்டுட்டீங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதுக்காக இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க சென்சை? முதல் நாள் பயிற்சியில என்ன விதிமுறைகளோ அதே தான் இப்போவும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பெல்ஸை என்கிட்ட இருந்து எடுத்தா மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்குனா அந்த பெல்ஸை எடுக்க முடியாது, சரிதானே? ஷூரிகன் மாதிரி எந்த விதமான வெப்பன்ஸையும் நீங்க பயன்படுத்தலாம். என் உயிரை எடுக்க தயங்குனீங்கன்னா இந்த பெல்ஸை உங்களால எடுக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும்னா பாவமோ கருணையோ நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. நாளை காலையில சூரியன் உதயம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஓகே, நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? அந்த புக்க படிச்சுக்கிட்டே எங்க கூட மோத போறீங்களா சென்சை? நீங்க ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் அதை படிச்சு முடிச்சிருப்பாரு. இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. நான் அதை அப்புறமா பொறுமையா படிச்சுக்கிறேன். உங்க கூட மோதும் போது நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எனக்கு நல்லது. இந்த மிஷினை நான் உங்களுக்கு கடினமாக்க போறேன். என் கூட மோதுறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. வினோதமான கருப்பு உடைகளை மாட்டிருக்காங்க. அது அவங்களே தான். கேப்டன் யூரா கிட்ட இவங்களை பத்தி உடனே சொல்லி ஆகணும். கேப்டன் யூரா, நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க. எனக்கும் கண்ணு தெரியுது. யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். சொன்னபடியே செஞ்சுட்ட யூரா. நீ என்ன மறந்திருக்க மாட்டேன்னு நம்புற. உங்களை எப்படி மறக்க முடியும் லார்ட் சோசரி? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்?